நீல திமிங்கல மாதிரி இருக்கும் அபிஷேக். நம்ம ரெக்கார்டிங் போட்டோம்னா சும்மா. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னாக்கா, நாங்கள் பிசி வாங்கியிருக்கோம் எடிட்டிங் பண்றதுக்கு. இவ்வளவு நாள் வந்து விஎன்ல தான் வந்து ஃபுல்லா எடிட் பண்ணிட்டு இருந்தோமா. அதை வந்து எனக்கு கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, அதனால உட்காந்து கரெக்டா கிராப் பண்ண முடியல. அதனால அதுவும் இல்லாம ஜிபி கணக்குல வீடியோ ரெக்கார்ட் ஆகுறதுனால விஎன்ல வந்து போட்டோ எடுத்தாக்கா ரொம்ப மேக்ஸிமம் ரெண்டரிங் டைம் இருக்கிறதுனால நாங்கள் பிசி வாங்கியிருக்கோம். அதுக்கு பட்ஜெட் என்னாச்சுன்னு கேட்டா 2 லட்ச ரூபா கேட்டா 40,000 ரூபா 50,000 ரூபால ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை இழுத்து. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்குதான் பண்ண முடியும். திடீர்னு இது ஒரு எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னாக்கா வீடியோ எவ்வளவு ஆகுது அப்படின்னாக்கா எவ்வளவு சொல்லணும். ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஜாஸ்தி. இது போதும். ரைட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நம்ம பில்ட் பண்ண சிஸ்டமோட ஒரு சின்ன பிரீஃப் தான். அது நான் கிடையாது, நான் சும்மா கூட போய் காசு மட்டும் தான் கொடுத்தேன். சார் தான் எல்லாமே பார்த்தாரு. சப்போஸ் யாராவது பட்ஜெட்ல எனக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னாக்கா, பட்ஜெட்னா நான் இப்பவே சொல்லிடுறேன். இப்போதைக்கு நம்ம இந்த காலகட்டத்துல 2024ல பட்ஜெட்னா 50,000 ரூபாய். ஓகேவா? 50,000 ரூபாய் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டெப்ல இது பண்ணிடலாம். அதாவது நீங்க திருப்பி அப்கிரேட் பண்ணணும்னா இன்னும் 2 to 3 இயர்ஸ்க்கு மேல நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்ப 50,000 ரூபாய்க்கே போதும். அதாவது 50,000 கூட இல்ல, 49,000 சொச்சம் அவ்வளவுதான் ஆச்சு. மீதி காசுலாம் அவர் கொடுத்தாரு. எங்க வாங்கணும், என்னென்ன வாங்கணும், அது எல்லாமே இப்போ வீடியோ ஃபுல்லா சொல்றோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்கிறது எல்லாமே. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது ஒரு பெரிய கேஸு. இது உங்களுக்கு தனியாகவே காட்டுறேன். அது தனியாக ஒரு இது போட்டுருவோம். இது வந்து இது நல்லா இருக்குது. இது நாங்கள் ஒயிட்டுன்னு சொல்லி கேட்டு வாங்கணும், ஒயிட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெஸ்க்டாப்பும் அதாவது இந்த மானிட்டரும் ஒயிட்டு, மவுஸு ஒயிட்டு, கீபோர்டு ஒயிட்டு, அதனால் இந்த பொட்டியும் எதுக்கு பிளாக்காக அடிச்சிட்டு, அதனால் இதுவும் ஒயிட்டாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒயிட்டு வாங்கணும். ஏன்னா ஒயிட்டு எங்களுக்கு ராசியான கலரு. ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருக்கிறது. இது என்ன பாஸ்? அதுதான் மெயின் பவர். மெயின் பவர். இதுக்கு பேர் மெயின் பவரு. அதுக்கு பேர் பிஎஸ்யூ 550 வாட்ஸ் அதோட கெப்பாசிட்டி. ஸோ ஒரு கிராஃபிக் கார்டு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால 550 வாட்ஸ் எடுத்திருக்கேன். பேசிக்காக 450 வாட்ஸ் எடுப்பாங்க, பட் எடிட்டிங்க்கும் போகும்போது வாட்ஸ் கொஞ்சம் ஆகும் கிராஃபிக் கார்டை பொறுத்து. அடுத்து இதுதான் ஜிகாபைட்டு. அதுதான் கிராஃபிக் கார்டு, 1650 கிராஃபிக் கார்டு. ஸோ எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஃபிட்டான ஒரே கிராஃபிக் கார்டு இதுதான். இன்னொன்று இருந்துச்சு, அது போட்டால் எங்கள் பட்ஜெட் இன்னும் 20க்கு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் 30-40 30-40 இல்லை 40-30. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அதாவது இது வந்து 1650ன்ற மாதிரி ஒன்று. இதுக்கு விட்டாக்கா இதுக்கு மேலே ரொம்ப, அதாவது இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக ஒன்று இருந்துச்சு. அது அட்வான்ஸாக இருக்குது, எங்களுக்கு வேணாம், நாங்கள் வந்து கீழே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தோம். இதுவும் நல்ல ஸ்பீடுன்னு தான் சொன்னாப்புல, அதனால் இதுவே எடுத்துக்கிட்டு இதுவே ஓகே அப்படின்னா இது எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து வேறு என்ன இருக்குது? அது இது மெயினான விஷயம். இதுதான் மதர் போர்டு. ஸோ நாங்கள் எடுத்தது வந்து i5 12th gen சப்போர்ட் ஆகிற ஒரு போர்டு எடுத்திருக்கோம். இந்த போர்ட்லேயே எஸ்எஸ்டியும் சப்போர்ட் ஆகும். அடிஷ்னலாக எனக்கு வேணுன்ற மாதிரி நான் உருப்படியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஹாட் ஸ்பீடும் மற்ற எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் நல்லா. அதனால் நான் 12th ஜெனுக்கு போயிருக்கேன், 12th ஜென் சப்போர்ட் பண்ணுற ஒரு போர்டுக்கு போயிருக்கேன். ஸோ ப்ராசஸரும் 12th ஜென் தான், அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்டு இதுதான் நாங்கள் புதுசாக பார்த்த ஒரு பிராண்டு, கோகனட் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கேன் இந்த பிராண்டை. அண்ட் இதோட ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு, செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கோகனட்டில் மானிட்டர் கிடச்சிச்சு, கோகனட்டில் கீபோர்ட் மவுஸும் கிடச்சிருச்சு. ரெண்டுமே பார்க்க சமாளமாக இருக்குது. ரெண்டுமே தேங்காய் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். தேங்காய் அதுவும் முக்கியமாக இது அடுத்து கொஞ்ச நேரத்தில் இப்போ அதை காட்டுறோம். உள்ளே ஃபுல்லாக வேறு RGB லைட்ஸ் தான் ஃபுல்லாகவே கீபோர்டில் நல்லா இருக்குது. சப்போஸ் நான் வந்து அவ்வளோ ஐடி பர்சன்லாம் கிடையாது, எனக்கு இதெல்லாம் என்னென்னு கூட தெரியாது. காரணம் எல்லாம் அவருக்கு தான் தெரியும், அவர் தான் வாங்கினார். ஓகேவா? அதனால் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஒயிட் கலர் மானிட்டரும், அதுக்கப்புறமா அதான் இவன் இதுதான் இந்த கீபோர்டு தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது கலர் கலராக திக்கு லைட் இருந்ததுனால எனக்கு நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் அங்கே ஒருத்தர் வேறு எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் வேறு கொடுத்தாரு. இந்த கிருதாவும் ஒன்றுன்ற மாதிரி, இவரும் என் தாடியும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்.
யார் யாரெல்லாம் கழுவி ஊற்ற போறீங்களோ அவன் எப்படி இருக்கான் நீ எப்படி இருக்கான்னு மம்மி டாடி பார்க்கு ஐயா. ஸோ இதுதான் நம்ம கேபினெட்டு. நம்ம கேபினெட்டோட சைட் வியூ தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கேபினெட் டக்கையாக இருக்குது, அதோட டோரு தான் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பிஎஸ்யூ இங்கே செட் பண்ணியாச்சு. அதை அவரே செட் பண்ணி ஒயரிங் எல்லாமே அழகாக அலோகேட் பண்ணி எல்லாத்துக்குமே எக்ஸ்டர்னல்லேருந்து ஒரு இதுவுமே இங்கெல்லாம் பழைய பிசிலலாம் வந்து ஒயர் நிறையா இருக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். பட் இது அதெல்லாமே கொஞ்சம் அலைன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. கிராஃபிக் ஒரு நிமிஷம் நீ மட்டும் தான் சுற்றி ஸோ இது வந்து எங்களோட கிராஃபிக் கார்டு 1650ன்றனால அதில் ஒரு ஃபேன் டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கான மற்ற எதுவுமே அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் இன்னும் ஒயரிங் மட்டும்தான் மாட்டலை. சரி நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு நிறுத்தி வச்சுருந்தோம். இல்லைனா இது கம்ப்ளீட்டாக ஃபிட்டட் ஆனது தான். ஸோ நாங்கள் இதையும் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக ஆன் பண்ணால் ஆர்ஜிபி லைட்டோடு ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு 4 ஃபேன் தனியாக கேபினெட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஃபேனுமே ஆர்ஜிபி லைட் எனேபிள்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸோ அடுத்ததாக இது கிளாஸ் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் அதையும் காட்டுறோம். ஈஸியாக தூக்கினா எனக்கு பெருசாக தெரியல, நான் கிளாஸு தனியாக தெரியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து என் டேஸ்ட்டுக்கு நான் வாங்கினது. இது வந்து மவுஸ் பேடு. இது மவுஸ் பேடா இல்லை டவலான்னு தெரியும் கேட்பீங்க. மவுஸ் பேடு தான். மவுஸ் பேடில் எக்ஸல் சைஸு. இது வந்து நாங்கள் ஆன்லைனில் வாங்கினோம். ஆன்லைனில் வந்து என்ன இது அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானில் வந்து நான் சும்மா போட்டேன் மவுஸ் பேடு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அதில் இருந்துச்சு ஒன்று. அதில் தான் எடுத்து போட்டது. அது எக்ஸல் சைஸுன்னு போடணும், அப்போ தான் அது வரும். ஆன்லைனில் கர்ச்சிஃபை ஏமாற்றி கொடுத்துருக்காங்க. அவனா அந்த மவுஸ் பேடுன்னு வாங்கி உட்காந்துருக்கான். ஃபுல்லாக நல்ல குவாலிட்டி, அச்சா குவாலிட்டி. வடக்கான் பாய், இதுவும் வடக்கான் பாய் தான் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா எவ்வளோ திக்னஸ்ஸு. ஸோ இதை எங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்ததுமே ஒரு வடக்கான் பாய் தான் சிஸ்டமை. ஆமாம், இது வந்து எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எவ்வளோக்கு வாங்கணும், இது எல்லாமே வந்து நாங்கள் கடைசியில் சொல்கிறோம். ஓகேவா? எல்லோரும் அதானே பண்ணுறாங்க, அதனால் நாங்களும் கடைசியில் தான் சொல்லுவோம். அதே தான் ஸ்டார்ட். எப்படி? ஸோ ஆர்ஜிபி செட்டப்போட நாங்கள் பில்ட் பண்ண எங்களோட பேசிக்கான சிஸ்டம். சும்மா சேலம் ப்ரைவேட் பஸ் மாதிரி முனுக்குதான். ஆங்காங்கே லைட்டுகள். ஆல்ரெடி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சு. வெல்கம் டு எப்படி வால்பேப்பர் ட்ரிப்பு சோக்கு. ஸோ இதுதான் கீபோர்டு. அந்த ஒயிட் கலர் கீபோர்டு சொன்னேன்ல, அதுதான் இது. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் மவுஸு, ஒயிட் கலர் பேனலு, ஒயிட் கலர் டெஸ்க்டாப்பு. இதில் இது வந்து ஃப்ரேம்லெஸ்ஸு. ஆனால் இதில் இன்னொரு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இது ரெண்டுத்தில் என்ன தெரியுமா? இது ரெண்டுமே மெட்டலு. இதில் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தானே வரும். இந்த டெஸ்க்டாப் வந்து இந்த மெட்டலு. சவுண்டு கேட்குதா? இது மெட்டலு. ஒரு நிமிஷம் நான் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும் இது எப்படி இருக்குன்றது. இது அதாவது மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுறவங்க வந்து எடிட்டிங் போது நானே வந்து ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி பப்புளில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியே இருக்குமா. அதனால் இந்த ஆர்ஜிபி லைட்ஸு இதில் மவுஸில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜிகுலாம் எரியாது. இதுலேயும் வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன தெரியுமா? அதோ இருக்குல்ல, இது பண்ணாக்கா பேக் வரும். இந்த இப்போ இருக்கா, நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டோமா, இதோ இப்போ இது அமுக்குறேன்னா பேக்கு வந்துச்சா? எப்படி திருப்பி அதுக்குள்ளே போகிறோமா, அது காட்டும். ஆனால் உண்மையிலே கேம் பண்ணுறவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கம்பேரிட்டிவ்லி நாங்கள் ஒரு 50க்குள்ளே இதை பில்ட் பண்ணியிருக்கோம். 50க்குள்ளே இல்லை, 49. 50க்கும் 49க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 1000 ரூபா வித்தியாசம். 49,999 அது என்ன அர்த்தம்? ₹1 பேட்டா செருப்பு. இதில் ஒய்ஃபை வந்து நாங்கள் தனியாக வாங்கினோம். எங்கே அது? இங்கே தான், இங்கே இருந்துச்சு. இது வைஃபை இந்தா இருக்குல்ல. இது வந்து அந்த வடக்கு பையன் வந்து அவனே சொன்னான், நீங்கள் அங்கே நாங்கள் என்ன கடை இதெல்லாம் வந்து நான் கடைசியில் தான் சொல்லுவேன், ஏன்னா நடுவில் எப்படியா சொல்லி விட்ருவேன். ஓகேவா? இது வந்து அவனே தான் எங்களுக்கு கொடுத்தான். அதாவது கொடுத்தானா நான் காசு கொடுத்தோம், எதுவுமே ஃப்ரீயாக எதுவுமே தரல.
இது வந்து அவனே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தான். நிஜமாலே இது நல்லா தான் இருக்குது. இது ஒய்ஃபை அடாப்டரு, ஒய்ஃபை ப்ளஸ் ப்ளூடூத், இது ரெண்டுமே அவ்வளோ அடாப்டர் இது. ஸோ அதனால் இது நல்லா தான் இருக்குது. இது இந்த கம்பெனி பேர் வந்து ஹாம்மோக். இது நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே கூட வாங்கிக்கலாம், அது நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து இந்த கடையில் தான் போய் வாங்கணும்னு இது கிடையாது. ஏன்னா இந்த கடையில் அன்றைக்கான ப்ரைஸ் மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஆனால் இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 100-200 டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லை அந்த கடையை கூட இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. கடை இருக்கும், ஆனால் இதே ப்ரைஸுக்கு உங்களுக்கு தருவாங்களான்னு தெரில. ஏன்னா நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணோம், ஆனால் ஒரு 300 to 400 தான் குறைச்சாங்க, ரொம்பலாம் குறைக்கல அவன். நல்ல கடை தான். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு கடையா அப்படின்ற மாதிரி அங்கே போனோடனே இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஜஸ்ட்டு நாங்கள் அதாவது மிஸ்டர் கேமராமேன் வந்து ஒரு 4-5 கடை பார்த்து வச்சுருந்தார், முன்னாடியே கொட்டேஷன் வாங்கி வச்சிட்டாரு. இது வந்து சும்மா போகிற போக்கில் அப்படியே லெஃப்ட்டில் பார்த்த கடை தான் இது. ஆனால் கடைசியில் இவன் தான் கிளிக் ஆனான். மற்ற நாங்கள் எதிர்பார்த்து போன கடைகளில் வந்து எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு இவனை கம்பேர் பண்ணும் போது. அவங்க எல்லாருமே இப்போ நாங்கள் 49,000 வருஷத்தில் வாங்கியிருக்கோமா, அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து 52,000 54,000 வரைக்கும் போச்சு. அதில் வந்து எல்லாமே ஒன்று தான். என்ன எங்களுக்கு ஆக்சுவலாக எங்களோட இதுக்காக தான் இது வந்து 49,000 வந்துச்சு. அதாவது இந்த மானிட்டரு, இந்த கீபோர்டு, இந்த இதெல்லாம் ஒயிட்டில் வேணும்னு சொன்னதுனால தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போச்சு. இல்லைனா அது இன்னும் பயங்கர கம்மியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 முடிஞ்சிருக்கும். அவனுக்கு நல்லா இருக்குது, அவன்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம்னா சிந்தா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினோம். ரிச்சி ஸ்ட்ரீட்னா ரிச்சி ஸ்ட்ரீட், அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் கிடையாது, அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் சிக்னலில் என்னடா அது ஸ்ட்ரீட் தான். சேலஞ்ச் கம்ப்யூட்டர் இருக்குது, அதே காம்ப்ளெக்ஸில் தான் இவனும் இருக்கான். சேலஞ்ச் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய இதுன்றதுனால இது தெரியும். நீங்கள் அந்த காம்ப்ளெக்ஸில் நீங்கள் உள்ளே இறங்கி போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த சைடில் வாஷ் பேஷன் பாத்ரூம்லாம் இருக்கும், ஓகேவா? அங்கே போக வந்துச்சுன்னா போங்க. அங்கே சப்போஸ் இல்லைனாக்கா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கடை இருக்கும், அந்த கடை தான் எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருக்கும். டயர்டாக இருக்குடா. ரைட்ரா, சரி, சிஸ்டம் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. தேவையான சாஃப்ட்வேர்ஸும் ஓரளவுக்கு கூகுள்லேருந்து சுட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். டேய், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா? கூகுள் நமக்காக ஓப்பன் சோர்ஸில் நிறைய வச்சுருக்கேன், நம்ம அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஏன் அதுக்கிட்ட போய் சுவாச பாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஃபேனில் ஆண்டு கட்டினா சவுண்டு வருதான்னு பார்த்தேன். நல்லா இருக்கு மேன். மற்ற ஃபேன்லாம் கழிச்சிட்டு இதை மட்டும் வச்சுக்கிறியா? அந்த அளவுக்கு சூடு தாங்க அது. ஓவரால் எங்களுக்கான ரேட் என்னது அப்படின்னா அதைத்தான் அப்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கோமே, 49,000 சொச்சோன்னு. எக்ஸாக்டாக சொல்லு. இந்த இதுக்கு மட்டும் வாரண்டி கிடையாது, இந்த கேபினெட்டுக்கு மட்டும் வாரண்டி கிடையாது. மற்றபடி இது எங்கே வாங்கணும் பார்த்தீங்கன்னா எஸ்கே மோட்டார்ஸ்ன்னு சொல்லிச்சு, எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லி. அது ஒன்றும் இல்லை, எங்கள் மோட்டார் போய்கிட்டு இருக்கேன். அவன் புல்லட் ஒருத்தன் போனான்டா, அது காலையில் அதை ஆன் பண்ணும்போது என்னன்னா இது இது டிராவல் பஸ் மாதிரி இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா எஸ்கே மோட்டார்ஸ்க்கு போயிட்டேன். சேலம் பஸ் மாதிரி இருக்குன்னு. சேலம் பஸ். சரி, இது வந்து எங்கே வாங்கினா எஸ்கே எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ்னு. இதுக்கு மேலே இதுக்கு அப்புறமா வர வீடியோஸும் இந்த வீடியோவுமே வந்து இதில் தான் எடிட் பண்ணி போட போகிறோம், ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் இல்லை. இதெல்லாம் நீங்கள் தான் ஏதாவது பார்த்து பண்ணணும், தயவுக்கு வந்து பார்த்து பண்ணுங்க. ஆமாம். ஓகே, see you on the next vlog. அவன் பசியில் இருக்கான். ஆமாம், ஸ்னிக்கர் சாப்பிட்டா சரியாயிடுவான்.